ஹலோ ஐம் சாரா. நூல்கண்டெலாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நம்ம எப்போ போல் வாங்குகிற த்ரெட் பாக்ஸில் வந்து புது நூல்கண்டு வந்து வச்சுருக்கேன். அப்பப்போ இடையில வாங்குறது அது எல்லாமே புதுசாக இருக்க நூல்கண்டெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து தைச்சி முடித்தது போக இருக்க பாதி நூல்கண்டு அந்த மாதிரி இருக்கலாம் இந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோன் பாக்ஸ் வந்து நான் 2014 வாங்கின ஃபஸ்ட்டு ஃபோன். அதோடய பாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ வந்து நான் மறுபடியும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வச்சுருந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, பழசாகி போச்சு. அதனால் இதில் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இடையில வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன் கலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. அதே மெத்தடு தான் இந்த பாக்ஸில் வந்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது அட்டைப்பெட்டியில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு அட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பாக்ஸ், அதில் மேலே மூடி சைடு வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். எதில் அரேஞ்ச் பண்ணுறோமோ அதை சுற்றி அவுட்லைன் வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பென்சிலில். எதுக்கு அப்படின்னா நூல்கண்டுக்கு இடையில வைக்கிறதுக்கு. இந்த பாக்ஸோட நீளம் வந்து எடுத்துக்கிறேன். 2 இன்ச் போல் இருக்குது. ஒரு 2 இன்ச்சாக பீஸ் பண்ணி அதில் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா நூலுக்கு இடையில வைக்கிறதுக்கு. திக்காக இருக்க அட்டை எடுத்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் திக்காகவே கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஹார்ட் பாக்ஸோட அட்டைப்பெட்டி. அது வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, எடுத்து வச்சுருந்தேன் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதில் தான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். ரொம்ப கஜன்னு வைக்காமல் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று போட்டு அப்படி வைக்கிறதுக்கு இப்படி தனித்தனியாக சிங்கிளாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கவும் வைக்கவும் கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்துனே அந்த நூல்கண்டோட கலர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு டெய்லரிங்க்கான எல்லா திங்ஸுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், கைக்கிட்டையே மிஷின் பக்கத்துலேன்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை நான் வந்து காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் போல் அதிகமாக இருக்குது. அதனால் வளையுது உள்ளே வச்சன்னி, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே அளவு வச்சு ஒரு 5-6 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நூல் எல்லா கலரும் மிக்ஸில் தான் இருக்கும். அது இல்லாமல் அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். த்ரெட்டு எல்லாமே நமக்கு தேவைப்படும். இது வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு வாங்கின ஃபோன் நினைக்கிறேன். அதோட பாக்ஸு செல்கான், இதெல்லாம் முன்னாடி இருந்த பிராண்டு. பட்டன் ஃபோனோட பாக்ஸ் அது. நான் இந்த மாதிரி பாக்ஸ் எதுக்கு எடுத்து வைப்பேன்னா, ஏதாவது கிராஃப்ட் செய்ய, ஃபேப்ரிக் பெயிண்ட்லாம் சின்ன சின்ன பாட்டிலில் வரும், அதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருப்பேன் தூர போடாமல். இப்போ ஒரே மாதிரி இருக்க கலரெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சதுக்கப்புறம் ஒரு அட்டை எடுத்து நடுவில் வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நூல்கண்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு அட்டை வைக்கணும். நம்ம வைக்கும்போதே ஒரே கலரில் சேமாக வர த்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அட்டை. இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்க எல்லா நூலையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு
இடையில ஒரு அட்டை வச்சா முடிஞ்சது, அவ்வளோதான். நம்மளுக்கும் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. குச்சி குச்சியாக இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். கீழே பேஸ் வந்து ஒரு மாதிரி ஷீட் மாதிரி போட்டு அதில் எல்லா பக்கமே குச்சி மாதிரி இருக்க மாதிரி வாலில் ஹேங் பண்ணுற மாதிரிலாம் ப்ராடக்ட் பார்த்தேன். அது எல்லாமே விலை கூட தான். நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணியிருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு டெய்லரிங் ரூம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணி வைக்கணும். நம்ம வீட்டில் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு மிஷின் போடுறதுக்குமே இடம் பத்தாமல் இருக்கும் ஒரு சில வீட்டில். அப்போ நம்ம எல்லா பொருளையும் நம்ம கைக்குள்ளேயே ஒரு சின்ன இதுக்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும்போது தனியாக ஒரு டெய்லரிங் ரூமு, ஒரு ஓவர்லாக் மிஷின் ஒன்று, அப்புறம் ஒரு பெரிய மிஷின் ஒன்று. இதெல்லாம் எனக்கு ஆசை. இருந்தாலும் அது எப்போ நிறைவேறுமோ நிறைவேறட்டும். இப்போதைக்கு இருக்க இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை இருக்க தானே செய்யும். எல்லாத்துக்குமே தைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஓவர்லாக் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு தைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நம்ம தைக்கிற ஏரியாவையும் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம துணி கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு வேலை போயிருப்போம். நம்ம குழந்தைகளோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வைக்க எடுக்க இருக்கும்போது அந்த இடத்துல அந்த துணி மிஸ் ஆகக்கூடாது. நம்ம வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு வந்து அமைகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரிலாம் அமைஞ்சால் நம்ம சில ப்ராடக்டெல்லாம் வாங்கி நம்ம அழகாக அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இடம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம தான் அதையும் நீட்டாக வச்சுக்கணும். ரொம்ப பேர் எல்லாம் பார்த்துருக்கேன், கீழே போட்டு தான் வெட்டுறாங்க. இன்னுமே தரையில் எல்லாம் ஒரு பாயை விரித்து. நான் தரையிலேருந்து இப்போ பெட்டுக்கு வந்திருக்கேன். நானும் முன்னாடி தரையில் தான் போட்டு வெட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப உட்காந்து குனிஞ்சு வெட்ட முடியலன்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு அது மேலே வச்சு வெட்டிகிட்டு இருக்கேன். நிலமை மாறும் கண்டிப்பாக. நானும் பார்த்துட்டு இருக்கேன் டேபிள் வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு. வீட்டில் வைக்க இடம் இல்லை, வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கணும் ஒரு டேபிள் வந்து. இப்போ வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அது வேறு எதுக்காக தேவைப்படும். இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்க நூல்கண்டு அந்த பாக்ஸே உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இன்னொரு அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் அந்த ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான் காட்டுறேன், என்னென்ன பொருளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி த்ரெட்டு, யூஸ் பண்ண த்ரெட் எல்லாமே ஒரு இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் க்ளூ, இந்த க்ளூ வந்து எப்போவுமே என்கிட்ட இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஸ்டோன் வச்சு ப்ளவுஸ் வரும், சுடிதார் வரும், நம்ம தைக்கும்போது எடுத்து வச்சுருப்போம், மறுபடியும் ஒட்டணும், அந்த மாதிரிக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த க்ளூ வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆயில் கேனு, இன்னொரு பாக்ஸில் பாபின் கேஸு, பாபின் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சின்ன மிஷினோடது. நான் சின்ன மிஷின் யூஸ் பண்ணது வந்து தைச்சு பழகும்போது, ஆனால் இன்னும் வச்சுருக்கேன் தூர போடாமல். இன்னொரு பாக்ஸில் வந்து தர்மாக்கோல் பால்ஸு, அது வந்து வச்சுருக்கேன். எல்லாமே இது வந்து கைக்கிட்டேயே இருக்கணும், நம்மக்கிட்டேயே இருந்தால் தான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு பாக்ஸில் டிசி மார்க்கரு, ஒன் சைடில் யூஸ் பண்ணுற கைடு, பாபின், இன்னொரு பாபின் கேஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த வருஷத்தோட நியூ இயருக்கு கொடுத்த கார்டு, அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் 2 பென்னு, ஒரு பென்சில் வந்து எப்போவுமே என்கிட்ட இருக்கும். ஏன்னா உடனே நான் தைக்கிறது எல்லாமே எழுதிடுவேன் கஸ்டமரோடது வந்து, அதுக்காக பென்சில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் எப்போவுமே கொஞ்சம் சில்லற காசு, ஒரு 10-15 ரூபாக்குள்ளே வந்து எப்போவுமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து முடிஞ்சு போச்சு, இந்த லேஸு கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஏதாவது சின்ன ப்ளவுஸ் வரும்ல, அவங்களுக்கு வந்து வச்சு தைக்கணும்னு வச்சுருக்கேன்.